இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிபி, லண்டன்ல வாங்கின ரெஸ்டாரண்ட் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? அது நல்லா போயிட்டு இருக்கு மேடம். அப்படியா? எஸ் மேடம். அந்த ரெஸ்டாரண்ட் சிபி எவ்வளவுக்கு வாங்கினா அது ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் ஆன அதோட மொத்த டீடைல்ஸும் எனக்கு இன்னும் 10 நிமிஷத்துல வேணும். திடீர்னு இப்ப எதுக்கு மேடம் அதெல்லாம் கேக்குறீங்க? எதுக்கு கேட்டா உங்களுக்கு என்ன? எனக்கு என்ன தேவையோ அத கொடுக்க வேண்டியது உங்க வேலை தானே. சிபி அந்த ரெஸ்டாரண்ட்டை எதுக்காக வாங்கினான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. உங்களுக்கு அந்த விஷயம் எப்பவோ தெரியும். ஆனா நீங்க அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்கீங்க. நான் எல்லார் மேலையும் நம்பிக்கை வச்சு இன்னைக்கு நான் ஏமாந்து போய் நிக்கிறேன். சாரி மேடம், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மீனா மேடமும் கணேசன் சாரும் சொன்னாங்க. அவங்க சொன்னா கேப்பீங்களா? நான் சொல்லி உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலையே தவிர வேற எதுக்காகவும் இல்லை மேடம். இப்ப வாச்சும் சொல்லுங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் ஓபன் பண்ணவே இல்லை மேடம். அந்த ரெஸ்டாரண்டால நமக்கு 80 கோடி ரூபாய் நஷ்டம் மேடம். நம்ம சிபியோட லண்டன் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒரு பாரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். யாரோ 4 பேரு கூடி குடிச்சு கூத்தடிக்கிறதுக்கு 80 கோடி ரூபாய் இடமா? நான் இதுக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சனா? சரி, நீங்க போங்க. ஓகே மேடம். யார் இந்த பெண்? எங்கிருந்து வந்திருக்கிறாள்? ஜனகாம்பாலை போலவே எந்த பின்னணியும் இல்லாத பின்புலமும் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவள் தான் இந்த தமிழரசி. நிறுத்துங்க, ஸ்டாப் இட். என்ன ஒன்ன பத்தின ஏவி வருது? எனக்கும் புரியல மேம். ஏவியை ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. ஏவியை உடனே ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு எளிய பின்னணியில் இருந்து வந்து இந்த நிறுவனத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக உயர்ந்திருக்கும் தமிழரசி தான் அடுத்த வாரிசு. அத்தை, இவளை பத்தி நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் இவன் நல்லவ வல்லவன்னு சொன்னீங்க. பாத்தீங்கல்ல என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னாடி நம்ம மூஞ்சில கரிய பூசுற மாதிரியான வேலை பண்ணி வச்சிருக்கா. ஏய், நீ வாரிசா? இந்த குடும்பத்தோட வாரிசா நீயே? மாமா, என்ன அவமானப்படுத்தான் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. இவ இந்த மாதிரி ஏவி போட்டா வாரி சேருவாளா? ஜானு, நான் இப்ப சொல்றேன், இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கணும்னா முதல்ல இவ்வளவு வேலையை விட்டு அனுப்பு. ஏவியை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அடுத்த நிமிஷம் என்ன இருக்குன்னு தெரியாத சஸ்பென்ஸ் தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குது.
எனக்கு கூட இது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான். ஆனா ஸ்வீட் சர்ப்ரைஸ். சிபிக்கு இன்னும் அனுபவமும் இவ்வளோ பெரிய பிசினஸ நடத்துறதுக்கான பக்குவமும் இல்லை. நான் கவனிச்ச வரைக்கும் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கான எல்லா தகுதியும் தமிழுக்கு தான் இருக்கு. என்னோட மொத்த பொறுப்புகளுக்கும் தமிழ வாரிசான அறிவிக்கிறேன். இனிமே ஏன் இடத்துல இருந்து தமிழ் தான் எல்லாத்தையும் பார்த்தப்பா. அத்த, அவ யாருன்னே தெரியாது, அவளை போய் வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஆமா அத்தை, தயவு செய்து நீங்க வாபஸ் வாங்குங்க. கணேசா, இது நான் உழைச்சி கஷ்டப்பட்டு உருவாக்குன சாம்ராஜ்யம். இதுக்கு வாரிசா யாரு இருக்கணுங்கிற முடிவெடுக்கிற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுல விருப்பம் இல்லாதவங்க தாராளமா கிளம்பி வெளியே போகலாம். அது யாரா இருந்தாலும் சரி. சிபி, ஏ சிபி, நான் பிசினஸ்ல ஜெயிக்காத உயரம் இல்ல. ஆனா என்னோட வீட்டுல நான் ஒரு ஃபெயிலியர். என்னோட குடும்பத்துல யாருமே உருப்படி கிடையாது. சுயநலம், பேராசை, பொறுப்பில்லாத தனம் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. உன்னாலதான் இந்த குடும்பத்தை சரி செய்ய முடியும். செய்வியா? ஏய், மரியாதையை இந்த இடத்த விட்டு போயிரு. அப்புறம் நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். முடிஞ்சதை பண்ணுங்க சார். என்ன என்ன சொன்ன? உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொன்னேன். உங்க குடும்ப பிரச்சனையெல்லாம் நீங்க பேசி டீல் பண்ணிக்கணும். இது ஜனா மேம் எனக்கு கொடுத்த பொறுப்பு. இதுல என்ன நடந்தாலும் இடையில யார் வந்தாலும் நான் விட்டு போக மாட்டேன். இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் இப்போ ஆபீஷியலி ஜனா ஃபுட்ஸோட வாரிசு.